ஆடி பிறந்து 5 நாள் ஆச்சு. இந்த நாள் ஆளையே காணோமே. ஆடி மாசம் நீ இது அம்மா வீட்டுக்கு போறேன், ஆயா வீட்டுக்கு போறேன் நீ இது போயிட்டானா? ஓனரே, உனக்கு ஆயுசா 550. இப்பதான்டா உன்னை பத்தி நினைச்சேன். எங்கடா போயிருந்த ஆளையே காணா? இது என்னடா கையில ஆர்சி புக்கு? ஓஹோ, ஆடி மாசம் ஆரம்பிச்சு பயவில்லைக்கு வருமானத்துக்கு வழி இல்லையாற்றுக்குது. அதான் ஆர்சி புக் எடுத்துட்டு அடமான வைக்க கிளம்பிட்டான். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, வந்து சொல்றேன். நீ புடுங்கறது எல்லாமே தேவையில்லாத அணிதான். போ போ. டிஎன் 11 44 வட்டி புக்கு மாதிரி இருக்குதுங்க. சாமி, அது என்னோட வண்டி புக்கு தான் சாமி. ஆடி மாசம் வண்டி ஓடுமா ஓடாது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. கேட்டு சொல்லிடுவான். அத்தா வீடு காத்த பேச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா. ஆடி மாசமா போச்சுங்க, வண்டி ஒரே இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல நிக்குமே. எங்க குடும்ப கஷ்டமா இருக்கு சாமி. ஏதாவது பார்த்து வண்டி வர மாதிரி கொஞ்சம் ஏதாவது பரிகாரம் தான் பண்ணி விடுங்க சாமி. இதுக்கு ஒரு பரிகாரம் ஒண்ணு இருக்குது, அதை பார்த்து விட்டீங்கன்னா 5000 ரூபாய் செலவாகும். ஓகேன்னா சொல்லுங்க, பரிகாரத்தை பண்ணி விட்டுலாம். வண்டி உங்களுக்கு நல்லா ஆடி மாசம் ஃபுல் வாடகை வர மாதிரி நான் பண்ணி கொடுத்துறேன். ஒரு 5000 ரெடி பண்ணிட்டு வரேன் சாமி. எனக்கு அந்த பரிகாரத்தை மட்டும் நல்லா பண்ணி விடுங்க சாமி. எனக்கு வண்டி நிக்காம ஒன்னா போகணும் சாமி. டேய் ஓனரே, எங்கடா போன? என்னடா ஆச்சு? எதையோ பறி கொடுத்து பைத்தியக்கார மாதிரி நின்றுகிற. அடா ஏன்டா நீ வேற, ஆடி மாசம் வேற ஒரு பரிகாரம் பண்ணணும். 5000 ரூபாய் தேவைப்படுது, என்ன பண்றதுன்னு தெரியல. என்னது பரிகாரம் பண்ண போறியாடே? வாழ்க்கைன்னு வந்துட்டா இன்பம் துன்பம் எல்லாம் வரத்தாண்டா செய்யணும். அதுக்காக போய் பரிகாரம் பண்றேன் பலகாரம் மட்டும் நீ இருக்கிற காசை வெட்டி அழிக்கிறீங்க. போய் புத்திய பொழைக்கிற வழியை பாருங்கடா, போங்கடா.